வணக்கம். இந்த வீடியோ நான் யாருக்காண்டி போடுறேன்னா, ஹை எண்ட் மொபைலில் டிஸ்பிளேயில் க்ரீன் லைன் இல்லை பிங்க் லைன் வந்துருச்சு அப்படின்னு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். டிஸ்பிளேயில் லைன் வந்தால் டிஸ்பிளே மாற்றிட வேண்டியதுதானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே மாற்றுறதுக்கு அப் டு 25,000 கிட்ட செலவாகும். சரி, வேறு ஏதாவது சீப் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேயோட எண்டில் ஹீட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே சரியாகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா லைட்டர் இருக்கு இல்லையா, லைட்டரை வச்சு டிஸ்பிளேயில் அந்த ஸ்பார்க் பட்டுச்சுன்னா சரியாகிற மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு செலவாகாது. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கிடைக்குமானா 100% கிடைக்காது. இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய Note 20 Ultraவில் எப்படி இருந்தாலும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண தானே போகிறோம் அப்படிங்கிறனால ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீட் பண்ணியும் பார்த்துட்டேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு எப்படி பண்ணாங்கன்னு கேட்டுட்டு தான் பண்ணேன். அப்படி இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகலை. இது போக லைட்டர் மெத்தடும் ட்ரை பண்ணிட்டேன், ஒர்க் அவுட் ஆகலை. 3வது ஆப்ஷன் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, லேசரை வச்சு உங்கள் ஃபோன் நாங்கள் சரி பண்ணி தரோம், நீங்கள் மற்ற மெத்தட்லாம் நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நிறையா வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்ருக்கோம். சரி, நம்ம அவங்களையும் ட்ரை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய Note 22 Ultra இந்த மொபைலில் டிஸ்பிளே லைன் இருந்துச்சு. இதை அனுப்பிச்சி டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டேன். ஆக்சுவலாக இந்த மெத்தட் ஒர்க் ஆகாதுன்னு என்கிட்ட ஏற்கனவே சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஃபோனுங்களுக்கான ஒரு டாக்டர்னே சொல்லலாம், அந்த ஷாப் வச்சுருக்கிறவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அனுப்பும்போதே எனக்கு தெரியும் இது வேலைக்கு ஆகாதுன்னு. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை டெஸ்ட் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அனுப்புவோமேன்னு அனுப்பியாச்சு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 3000 சார்ஜ் பண்ணாங்க. பட் ஆனால் அங்கே போய் ஃபோன் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் காம்பனன்ட் சேஞ்சும் பண்ண வேண்டியது இருக்குது டிஸ்பிளேயில். அந்த ஐசி அதெல்லாம் மாற்றணுன்னா இன்னொரு 1200 ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு டோட்டலாக 4200 சார்ஜ் பண்ணாங்க. ஒரே நாளில் ஃபோனை சரி பண்ணி திரும்ப அமுச்சு விட்டுட்டாங்க. ஃபோன் ரிசீவ் ஆன உடனே பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் அந்த பெசல் ஏரியாவில் அவங்க ஸ்க்ராட்ச் பண்ணியிருந்த இடம்லாம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஃபோனை பார்த்தாலே தெரியும் ஏதோ வேலை பார்த்துருக்காங்கன்ட்டு. அது போக பின்னாடி கேமரா லென்சஸ் எல்லாத்துலேயுமே அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டாங்க. லென்ஸ்லேயும் வச்சுட்டாங்க, அதில் கிளாஸ்லேயும் வச்சுட்டாங்க. சரி, சிம் கார்டு போட்டு ஃபோனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சிம் கார்டு போட்டதுக்கப்புறம் நெட்வொர்க்கை காணும். அப்போ அவங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி இதை சரி பண்ணி தாங்கன்னு சொன்னோடனே சரி அனுப்பி விடுங்க, நாங்கள் சரி பண்ணி தரோம். நாங்கள் இந்த தடவை ஃபோனோட பேக் கிளாஸை உடச்சிட்டாங்க. பேக் கிளாஸோட விலை பார்த்திங்கன்னா சாம்சங்க்கு 4000 வரும் ஷோரூமில், ஒரிஜினல் பேக் கிளாஸு. சரி, அது போகட்டும் அப்படின்னு விட்டாச்சு. இப்போ நெட்வொர்க்கை சரி பண்ணிட்டாங்க, ஃபோனை திரும்ப அனுப்பி விட்டாங்க. ஃபோனை ஆன் பண்ணால் ஃபோனில் டிஸ்பிளே லைன் மறுபடியும் வந்துருச்சு. எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல திரும்ப வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ நீங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது எதுக்குன்னா நம்ம சார்ஜ் போட்டனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபோனை சார்ஜ் போடாமல் அங்கே யூஸ் பண்ணுவாங்க, சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் போட தானே செய்வாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் அப்படின்னா அப்டேட் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் சொன்ன மாதிரியே ஃபோனில் டிஸ்பிளே லைன் இஷ்யூ மறுபடியும் வர தான் செய்யுது. சரி பண்ணி தரேன் மறுபடியும் அப்படின்னாங்க. ஏன்னா 3 மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது லெஸ் தென் 1 டே. ஸோ திரும்பவும் அனுப்பி விட்டாச்சு. இந்த தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் வேலை பார்த்த இடத்துக்கு பக்கத்தில் பேர்ன் ஆன மாரி ஆயிடுச்சு, இது ரெடி பண்ணுறது கஷ்டம், பட் ஆனால் நாங்கள் பண்ணித்தரோம், இதுக்கு காரணம் நாங்கள் இல்லை ஆனால் நீங்கள் தான், நீங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டனால தான் அந்த இடம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கம்பி கட்டுற கதையை சொன்னாங்க. சரி பரவாயில்ல, சரி பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியாச்சு. சரி பண்ணி அனுப்புனாங்க. ஆனால் இந்த தடவை அனுப்புகிறப்போ ஃபோன் பண்ணி நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை முடிஞ்சால் யார்கிட்டையாவது OLXில் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு இது திரும்ப வரதான் போகுதுன்னு. வந்து சேர்ந்துச்சு. மறுநாள் காலையிலேயே மறுபடியும் அந்த இடத்துலையே லைன் திரும்ப வந்துச்சு. போக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு இடத்துல இன்னும் பிரகாசமாக லைன் திரும்பவும் வந்துருச்சு. இதனால தான் நான் எல்லாேருக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, இந்த மெத்தட் உங்களுக்கு ப்ரிஃபர்ட் கிடையாது. ஐ ஸ்ட்ராங்லி அட்வைஸ், உங்களுக்கு என்ன பரிந்துரைன்னா புது டிஸ்பிளே வாங்கிக்கோங்க. அது காசு அதிகமாக இருந்தாலும் உங்கள் ஃபோன் டாப் எண்டுங்கிறனால நீங்கள் இன்னுமே ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணலாம். என் Note 20 Ultraக்கு நான் இன்னுமே நியூ டிஸ்பிளே போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். என்ன தான் 23,000 சம்திங் ஆட் ஆனாலும் அது உங்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷன், நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஃபுல் கேஸோடு வந்துடும். அது உங்கள் டிஸ்பிளேயோட சைடு பட்டனு எல்லாமே சேர்ந்து அந்த மெட்டல் கேஸிங்கோடு வந்துடும். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் நியூ ஃபோன் நீங்கள் அது கூட வாங்கலாம். அது பெட்டர் சாய்ஸ் ரேதர் தேன் இவங்களை நம்பி நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணுறது. இது என்னோடய அட்வைஸ்.
இதில் ஒரு ஃபுட் நோட் என்னென்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த 4200 தவிர்த்து என்னோடய பேக் கிளாஸும் உடஞ்சி மொத்தம் 8200 எனக்கு செலவாயிருக்குது. ஸோ அதனால் ஒரு லைக் போட்டு போங்க.